சாணியாக்கா, காய்கறி எல்லாம் வாங்கி மலை மாதிரி குமிச்சு வச்சிட்டீங்களே? ஆமா கண்ணா, எல்லாருக்கும் சாப்பிட வேணும்ல. என்ன சிம்ரன், உங்க அம்மா பிரியாணி செய்ய போறோம்னு சொன்னாங்க, காய்கறியா வாங்கி வச்சிருக்காங்க, கறியை காணும். வெறும் காய்கறி பிரியாணியா செய்ய போறீங்க? காய்கறி பிரியாணி இல்ல, நல்ல சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். சிக்கன் எல்லாம் வாங்கி கழுவி லட்சுமி ஆண்டி வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். இப்போ எடுத்துட்டு வந்து வச்சோம்னா தூசி கீசி பட்டுரும்ல, அதனாலதான் காய்கறி எல்லாம் வெட்டிட்டு கடைசியில சிக்கன் எடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க மம்மி. சிக்கன் பிரியாணியா? அப்பனா சரி. நெட்டச்சி, உங்க மாமியாரையும் கூட்டு வந்திருக்கியே, பரவாயில்லையே. நம்ம கூட எல்லாம் அவங்க சேருவாங்களா? ஊரோட ஒத்து வாழணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனாலதான் வந்திருக்கேன். என் மருமவ ஆசைப்பட்டு கூப்பிட்டா, சரி எப்படி மறுக்க முடியும், அதான் வந்தேன். சரிக்கா, காய் வெட்ட ஆரம்பிச்சிருமா? இருங்கடி, இன்னும் மாலை வரலையே, வந்தோன்னே ஆரம்பிப்போம். இந்தா வந்துட்டாங்கல்ல மாலாக்கா. உட்காருங்க கண்ணா, எல்லாரும் உட்காருங்க. என்ன பட்டூஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, ஆளை காணும். என்ன ஊரை விட்டு ஓடிட்டீங்களா? சூப்பர், காது மிஷின் மாட்டலையா? இன்னைக்கு நம்ம கதை அவ்வளவுதான். சரி, ரொம்ப பசிக்கு, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. காய்கறி எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. நானும் இளிச்சக்காவும் சேர்ந்து சமையல் பண்றோம். நீங்களாம் அங்கிட்டு போய் ஒரு வாரமா உட்காருங்க, எங்களை வந்து தொல்லை பண்ணாதீங்க. கடன் 2 பேரும் சேர்ந்து வேலையெல்லாம் முடிச்சிடுறோம். அப்படின்னா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? ஏமா, நீங்களாம் உதவி செய்யாம இருக்கிறதே பெரிய உதவிமா. அந்த பக்கம் போங்க. சே, இந்த பிரியாணில எங்க பங்களிப்பு இருக்கலாம்னு நினைச்சோமே, இப்படி பண்றீங்களே. எம்மா தாயா, நீ பிரியாணி செஞ்சு என்னைய கொன்றாதம்மா. நீ அங்கிட்டு போ, நல்ல லட்சுமி நல்ல அருமையா செஞ்சு தருவா. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நான் பிரியாணி எவ்வளவு சூப்பரா செய்வேன் தெரியுமா? ஆமா, நீ பிரியாணி சூப்பரா செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ செஞ்ச லட்சணத்துக்கு தானே நான் ஆஸ்பத்திரியில 3 நாளா கிடந்தேன். சரி, ஒரு பிரியாணி கூட செய்ய விட மாட்டாங்கப்பா நம்மள. மாலக்கண்ணா, ஒரு நாளைக்காவது நம்ம நல்ல பிரியாணி சாப்பிடுவோம். நீங்க எல்லாரும் அங்கிட்டு போய் விளையாண்டுக்கிட்டு இருங்க, நான் மட்டும் இவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சுட்டு உங்களை கூப்பிடுறோம். சரி, அப்பனா நம்ம தான் உதவி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, நம்மளுக்கு இங்க என்ன வேலை? வாங்க, நம்மளாம் போய் பம்பு செட்ல போய் குளிச்சுட்டு வருவோம். ஐ ஜாலி, பம்பு செட்டு குளிக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க போவோம். பம்பு செட்ல சின்ன வயசுல குளிச்சது, வாங்க, எனக்கும் ஆசையா இருக்கு, வாங்க போவோம். நீங்க குளிச்சு ரொம்ப வருஷம் ஆயிட்டா பம்பு செட்ல? வாங்க, நான் கூட்டு போறேன். முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. இளிச்சக்கா, வாங்க நம்ம அடுப்பு எடுத்து வச்சு வேலையை ஆரம்பிப்போம். அடுப்பு பத்த வச்சிருமா? அடுப்பு பத்த வச்சாச்சு, கொலை விடுங்க. ஏமா, என்ன கோயில் கொடைக்கு பொங்கல் வைக்கவா வந்திருக்கோம்? கொலை விடுறதுக்கு? சிக்கன் பிரியாணி செய்ய வந்திருக்கோமா? இதுக்கெல்லாம் கொலை விட தேவையில்லை. ஆமாக்கா, பழக்க தோசத்துல சொல்லிட்டேன். சரி, அண்டாவை தூக்கி வைங்க. இந்த லட்சுமி கண்ணா, அண்டாவை வச்சாச்சு. அடுத்து என்ன போடணுமோ போடுங்க. என்னத்த போடக்கா, ஒவ்வொரு காயா வெட்டி வச்சதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு மசாலா போட்டு கிண்ட வேண்டியதான். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும். இதே காய்கறி மசாலாவை தான் நாங்களும் போடுறோம். ஆனா உன் கைப்பக்குவம் வர மாட்டேங்கல. நீ சூப்பரா செய்றியே. என்ன கைப்பக்குவமாக்கா? வீட்டுல உள்ளவங்களுக்காக பாசமா செய்யும் போது எல்லாமே ருசியா தான் வரும். இந்த கிண்டுற வேலையை மட்டும் நான் பாக்க. பிரியாணி வாசம் நல்ல ஊரு பூரும் கமகமன்னு அடிக்கே. என்னடி, வம்பலுக்கு வந்துட்டீங்களா? வம்பலுக்கெல்லாம் வரலம்மா, பிரியாணி வாசம் நல்லா இருக்கே, யாரு செய்யறான்னு பாப்போன்னு வந்தோம். எல்லாம் நம்ம லட்சுமி கைப்பக்குவம் தான். வாங்க கண்ணா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படியா? நாங்களும் சாப்பிடலாமா? நாங்க உங்களை என்னைக்குமே வேற ஆள் மாதிரி பார்த்ததில்ல. நீங்க தான் திடீர்னு கோச்சிக்கிட்டு போறீங்க, எங்ககிட்ட வம்பளுக்கீங்க, எனக்கையாவது ஒண்ணு பேசிட்டு கிடைக்கீங்க. ஆனா நாங்க அப்படிலாம் கிடையாதுமா, எப்பவும் நாங்க ஒரே மாதிரி தான் இருப்போம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம். சரிக்கா, தப்பு தான் நாங்க பேசுனது, மன்னிச்சிருங்க. பிரியாணியை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டாளுங்க. மத்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? மத்தவங்க எல்லாம் பம்பு செட்ல போய் குளிக்க போயிருக்காங்க. எனக்கும் பம்பு செட்ல குளிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்பதானே வீட்டுல குளிச்சிட்டு வந்தேன், இன்னும் தலை கூட காயலையே. சரி கண்ணா, 2 பேரும் உட்காருங்க. இந்த பிரியாணி ரெடியாக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாம். சரி, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம் இன்னைக்கு. இளிச்சக்கா, ஒரு மூடியை போட்டு மூடிடுவோமா? ஆட்டுமா. மருமவளே, என்ன பம்பு செட்ல குளிக்கன்னு கூட்டிட்டு வந்த? இங்க வெறும் சுவர் தான் இருக்கு, தண்ணியே காணும். இந்த சுவருக்கு பின்னாடி தான் பம்பு செட் இருக்கு, வாங்க அந்த பக்கம் போவோம். அப்படியாம்மா? சரி, குளிக்க ரொம்ப ஆசையா இருக்கு, அதான். என்ன ஆண்டி, குளிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டா? மருமவளே, இந்த குதிரை வாழ்க்காரி கூட எல்லாம் சேராது என்ன? இவ உனே கெடுத்துருவா. குளிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டான்னு கேட்கா. நான் குளிக்கல என்ன சொன்னேன்? பம்பு செட்ல குளிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு தானே சொன்னேன். ஆண்டி, நீங்களும் குதிரவாளு, நானும் குதிரவாளு. சேம் பப்பி சேம். சிம்ரன், எங்க அத்தையை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட? அவங்க குதிரவாள் கிடையாது, அழகான வெள்ளை குதிரவாள். இவ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாளா இல்ல நம்மள கிண்டல் பண்றாளான்னு தெரிய மாட்டேக்கே. சரி வாங்க, எல்லாரும் அந்த பக்கம் போய் குளிக்க போவோம். குளிச்ச துணியெல்லாம் நனைஞ்சிருமே, வேற துணி ஒன்றும் கொண்டு வரலையே. அத்தை பாட்டி, அடிக்கிற வெயிலுக்கு துணியெல்லாம் தன்னால காஞ்சிரும், வாங்க போய் குளிப்போம். அதுவும் சரிதான், வாங்க டீ போவோம். எல்லாருக்கும் முட்டை வேணுமா பால் வேணுமான்னு சொன்னீங்கன்னா நான் வீட்ல போய் எடுத்துட்டு வந்துருவேன். என்ன கூப்பிட்டீங்க, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. நாங்க என்ன நல்ல பாம்பா முட்டை பாலெல்லாம் குடிக்கிறதுக்கு? அப்படியாம்மா, 2 லிட்டர் அம்மா வேணும். சரி, சாயந்தரம் கொண்டு வந்து வீட்ல தாரேன்.
என்ன இந்த கிழவிக்கு மெண்டலா? நான் ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லுது. கனகாக்கா, அந்த பாட்டிக்கு கொஞ்சம் காது கேட்காது. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அது வேற ஏதாவது ஒண்ணுதான் சொல்லும். அதனால வாயை மூடிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நல்ல வேலை சொன்னேன், நான் கூட லூசுன்னு நினைச்சேன். வளவளன்னு பேசாதீங்க, வாங்க போய் குளிப்போம். ஆண்டி, முட்டையும் பாலையும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே. ஆண்டி, பால் டாக்டர் வேண்டாம், பால் தான் வேணும். பால் முட்டையும் வேணும்னு கேட்டேன், கொடுக்கீங்களா? உங்ககிட்ட வாயை கொடுத்தது என் தப்பு தான். அந்த பக்கம் எப்படி போகணும்? எத்தே அண்ணா, ஒரு கிணறு இருக்கு பாருங்க. அந்த கிணத்தை சுத்தி போனோம்னா அந்த பக்கம் பம்பு செட்டு இருக்கு. எங்க நம்ம போறோம்? பம்பு செட்ல குளிக்க. இத்தனை பேரும் பால் வேணும்னு வரிசையில நிக்காளுங்களே. நம்ம வீட்ல பால் அவள இருக்கான்னு தெரியலையே. பிரியாணி நல்லா அருமையா செஞ்சு கொண்டு வந்தாச்சு. ஆமாக்கா, வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு நம்ம இந்த சிக்கன் பொரிக்கிறது, தயிர் வெங்காயம் செய்யறது அதெல்லாம் செஞ்சிருவோம்க்கா. என்ன ஒண்ணு, உன் வீட்டுல வச்சிருந்தா எல்லாரும் நல்ல வசதியா உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. என் வீடு ஒன்றும் அப்படி இடம் காணாது, சின்ன வீடா தான் இருக்கும். இழிச்சக்கண்ணா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எங்க இருந்தா என்ன, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா சொன்னீங்க சாணியாக்கா. பார்த்து வாங்க டீ, தலையடிச்சுக்காதீங்க. கீழே குனிஞ்சு நல்லா பார்த்து வாங்க. பம்பு செட்டில் குளிச்சு நல்ல பல வருஷம் ஆயிட்டு. ரொம்ப ஜாலியா இருக்கு. தண்ணி நல்லா குளிர்ந்தாப்புல சில்லுன்னு இருக்கே. எத்தே, நாங்களாம் அடிக்கடி இங்க வந்து குளிப்போம் தெரியுமா? அப்படியா மருமவளே? இனிமே நானும் வாரேன்னு. வரும்போது என்னையும் கூட்டிட்டு வந்துரு. என்ன மாலாக்கா, நீங்களும் உங்க மாமியாரும் ராசி ஆயிட்டீங்க போல. ராசியும் கிடையாது, பாசியும் கிடையாது. உங்க கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு பொறுக்கிட்டு அலையிறாள்ல, வீட்டுல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேக்கல, அதான் திட்டுவேன். மத்த நேரம் எதுக்கு நான் அவளை திட்ட போறேன்? எத்தே, வீட்டுல வந்து உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரட்டா? ஆளை விடு தாயே. என்ன ஆண்டி, நீங்க குளிக்கலையா? நின்னுகிட்டே இருக்கீங்க. குளிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. என்னது பயமா இருக்கா? என்னத்தே இது? கிணத்துக்குள்ளேயா குளிக்கும், இல்ல ஆத்துல குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கோமா? பம்பு செட்டு தானே, நாங்களும் தரையில தான் உட்காந்துருக்கோம். இங்க பாருங்க, தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்கு. எவ்வளவு ஜாலியா குளிக்கும் பாத்தீங்களா? நீங்களும் வந்து குளிங்க. அப்படியா சொல்ற? ஏக்கா, வாங்கக்கா குளிக்க, ஜாலியா இருக்கும். ஆமாமா, நல்ல ஜாலியா தான் இருக்கு. குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? எட்டி நெட்டச்சி, நீ மட்டும் நல்ல தண்ணி வர்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்களை மட்டும் அழுக்கு தண்ணியில குளிக்க வைக்கியோ? இங்கிட்டு வாடி, நாங்க கொஞ்ச நேரம் குளிக்கட்டும். அத்தை பாட்டி இருங்க, கொஞ்சம் தலையை நல்லா நினைச்சிட்டு வாரேன். இப்போ போய் குளிங்க. நல்லா இருக்கு இந்த பம்பு செட்டில் குளிக்க. தினம் வந்து குளிக்கலாம் போலியே. எத்த போதும் குளிச்சது, இங்கிட்டு வாங்க, நான் குளிக்க. இருட்டி, நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வாரேன். சீக்கிரம் குளிங்க, பிரியாணி காலியாயிர போகுது. பிரியாணியா? எனக்கு வேணும். என்னம்மா சிம்ரன், இவ்வளவு நேரம் தூங்கிட்டா கடந்த, திடீர்னு நெஞ்சு பிரியாணியான்னு கேட்க? படுத்துக்கோமா, படுத்துக்கோ, தூங்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு போவோம், தூங்கு தூங்கு. ஆண்டி, இந்த பாட்டிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. என்னைய பார்த்து குதிரை வாழுன்னு சொன்னல டீ, போ. நானும் உன்னைய காப்பாற்ற மாட்டேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? பிரியாணி ஆடுறதுக்குள்ள வாங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். பிரியாணி 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 இந்த வார பிரியாணி. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. இலை பூரம் சாப்பாடு, பிரியாணி, முட்டை, பொரிச்ச கறி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி. லட்சுமி கண்ணா, இளிச்ச கண்ணா, சாப்பாடு சூப்பரா செஞ்சிருக்கீங்க, அருமையா இருக்கு. அப்படியாக்கா? நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுங்கக்கா. லட்சுமி ஆண்டி, பிரியாணி செம தூளு. எனக்கும் தான் ஒரு மர்மவா வந்து வாச்சிருக்காளே. பிரியாணி செய்ய சொன்னா ஷாம்பு பாட்டில் எடுத்து உள்ள ஊத்தி கொடுக்கா. பிரியாணின்னா இதாண்டி பிரியாணி, நல்லா பார்த்து கத்துக்கோ. எத்த, சிக்கன் பிரியாணி செய்யும் போது அன்னைக்கு சொதப்பிட்டு, நான் உங்களுக்கு நண்டு பிரியாணி செஞ்சு தரேன். ஏம்மா வேண்டாம்மா, நீ சோறே பொங்காதம்மா, நானே பொங்கி தரேன். நீ உட்காந்து நல்லா சாப்பிடு. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து ஒரு நல்ல மருமகான்னு பேர் வாங்கலான்னு பார்த்தேனே. அடுத்து பலாப்பழத்துல ஒரு பிரியாணி செஞ்சு தரலான்னு பார்த்தேன். என்னது, பலாப்பழத்துல பிரியாணியா? ஆமாத்தே, நிறைய ஐடியா வச்சிருக்கேன். பலாப்பழ பிரியாணி, வாழைப்பழ பிரியாணி, கருவாடு பிரியாணி, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு. ஆக மொத்தம் எல்லாமே பிரியாணி தான். அடியே ஒத்த ரோசா, எனக்கு உயிரோட ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசையா இருக்குடி. சீக்கிரமே என்னைய பிரியாணி செஞ்சு கொடுத்து கொன்றாத. சே, எங்க அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சேனே, முடியாது போலயே. நீ நல்ல பேரெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம், நானே உனக்கு நல்லா சமைச்சு தாரேன். உட்காந்து மகாராணி மாதிரி சாப்பிடு. லட்சுமி அக்கா, பிரியாணி மட்டும்தானே செஞ்சீங்க? இந்த பொரிச்ச கறி, இந்த என்னமோ கோழி மாதிரி குட்டியா வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் எப்ப செஞ்சீங்க? நீங்க குளிக்க போனீங்கல்ல, அப்பமே பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த ராதாவும் செல்வியும் போயிட்டாளுங்களா?
ஆமாக்கா, சாப்பாடை கொஞ்சம் சட்டியில போட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாளுங்க. இங்க உட்காந்து சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன்ட்டு போயிட்டாளுங்க. ஏக்கா, அவளுகளை எதுக்குக்கா விட்டீங்க? இருக்கட்டும் டி, பிரியாணி வாசம் அடிக்கணும் மோப்பம் முடிச்சு வந்துட்டாளுங்க. அப்புறம் வந்த பிறகு சாப்பாடு கொடுக்காம எப்படி அனுப்ப முடியும்? அதான் கொடுத்து விட்டோம். நல்லவங்களா இருங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. இப்படி ஏமாளியா இருக்கீங்க. அன்னைக்கு தலைவர்கிட்ட போய் உங்களை பத்தி போட்டு கொடுத்தாளுங்கல்ல, கட்டையை கொண்டு அடிக்க வந்தீங்கன்னு. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு சோறு கொடுத்தீங்க? பரவாயில்ல விடுமாளா, எல்லாம் நம்ம ஊருக்காரிங்க தானே. எத்தே லட்சுமி அக்கா பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா, குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமாக செஞ்சிருக்கா. அப்படியாக்கா, நல்லா இருக்கா? சரி, இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க. பிரியாணி நிறையா இருக்கு கண்ணா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஏம்மா சாணியா, என்னைய மன்னிச்சிருமா. உன்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டேன். அதுக்கப்புறம் என் மருமாவை வந்து என்னைய சத்தம் போட்டா. அப்புறம் தான் புரிஞ்சுது நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்கம்மா. இல்ல ஆண்டிக்கண்ணா, நாங்க டென்ட்லயே இருக்கோம். உங்களை யாரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. என்னைய மன்னிச்சிருமா. சானியாக்கா ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஆண்டிக்கண்ணா அழாத, என்ன அழுதுகிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாங்க டென்ட்லயே இருக்கோம். நான் பண்ணினது தப்புதாம்மா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க. மம்மி, ஆண்டி பாவம் அழுகுறாங்க பாருங்க. நம்ம அங்கேயே போயிருவோம். அப்படியே சொல்ற கண்ணா. சரி, இருந்தாலும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. கஷ்டம்லாம் இல்லை சானியாக்கா, நீங்க வந்த பிறகுதான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அப்படியா கண்ணா? சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அண்டாவை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவோம்ல. இப்போதான் சந்தோஷமா இருக்கு. எப்பா ஒரு வழியா சண்டை போட்டவங்க சேர்ந்துட்டாங்கப்பா. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலில் ஆடும் 1000 1000 காலம் இந்த ஞாபகம் பூ மலை தூவும்.